ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு. கேளுல. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு வராங்கல்ல, அதே மாதிரி மாப்பிள்ளைய பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணை கூட்டிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அதாவது நீங்கெல்லாம் தெய்வம். ஆட்டை பலி கொடுக்க தெய்வத்தை நோக்கி தான் ஆட்டை கூட்டிட்டு வருவாங்களே தவிர தெய்வம் ஆட்டை நோக்கி வராது. ஓ, என்னடி தீவனம் போதுமா? என்ன பண்ணுவ? புழுத்தரிசிய போடுவேன். அதான் புருஷனுக்கு போடு. அப்புறம் பழைய சோத்தை எவன் திங்கிறது? அத நீ தின்னுடி. அப்ப ஏன் சோத்த? அத நாய்க்கு போடு. நாய் காக்குனத? ஏதாவது எலிச்சவாய் கோழி இருக்கும் அதுக்கு போடு. அதாண்டி கால்ல உனக்கு போட்டேன். ஏது நாய்க்கு போறத எனக்கு போட்டியா? அட நாசமா பண்ணவள நின்னு. சொன்னா நம்ப மாட்டேடி. என் புருஷன் பெரிய புத்திசாலி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, 2 பேரோட அறிவு அவர் ஒருத்தவருக்கே இருக்கு. இப்பதாண்டி புரியுது உனக்கு ஏன் அறிவு இல்லன்னு. என்னடா அம்மிக்கல்ல அடக்கமா வருது? ஏமா இந்த பண்ணையில வேலை கிடைக்குமா? நாங்க இல்லனா அவளுக்கே வேலை இல்லடா. என்ன வேலை தெரியும் உங்களுக்கு? எல்லா வேலையும் தெரியுங்க. எல்லா வேலையும் தெரியும்னா இங்க எதுக்கு வந்தீங்க? கொத்தனார் வேலைக்கு போக வேண்டியதானே? அவனே கொத்தனார் தாண்டி. என்னம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க? சரி, கோழி பிடிக்க தெரியுமா? நல்லா காக்கா பிடிப்பான். கத்துக்கிறேம்மா. கோழி பக்கத்து கொல்லைக்கு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வெரைட்டி பண்ணைக்கு கொண்டு வந்துருவேன். உனக்கு வேலை கிடையாதியா? விரட்டி உள்ள கொண்டு வந்தா யார் தீவனம் வாங்கி போடுறது? சரிம்மா, வெட்ட மாட்டேன். அப்ப பக்கத்து வீட்டு கோழி நம்ம பண்ணைக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? துரத்தி விட்டுருவேன். துரத்தி விட்டுருவியா? அத புடிச்சு வித்துதான் உனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஓனர் பொண்டாட்டி அவனுக்கு இன்னும் பயிற்சி பத்தல, அப்புறம் வர சொல்லு. போங்க. ஐயோ மாமா, ஒரு சேவல் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்கியா? என்னடி சொல்ற? என் 8 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்லையா? நீ நம்ப மாட்டேன்னு தெரியுயா, அதான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க கூட பாப்போம். அடி பாவி, அது கம்பியில காலு மாட்டி தொங்கிட்டு இருக்குடி. தொங்கிட்டு இருக்கா? இவ ஏதாவது திட்டிருப்பான், அதனால ரோஷத்துல தொங்க போயிருக்கோம். அடே சீக்கிரம் வாடா, உன் பொண்டாட்டி வேலை எடுத்து விடான்னு பார்த்தா வீடியோ எடுத்துட்டு போறா. இவ இருக்கிற வரைக்கும் இனி நான் பண்ணக்கே. ஐயோ, நீ செத்ததுக்கு அப்புறம் எங்க போவ? வேறங்க, சொர்க்கத்துக்கு தான். நான் கன்ஃபார்ம் நரகம் தான். சரி, உனக்கு அங்க என்ன கிடைக்கும்? அழகான பொண்ணு கிடைக்கும்டி. எனக்கு குரங்கு தான். அது எப்படியா? உனக்கு அங்கேயும் அழகான பொண்ணு, இங்கேயும் அழகான பொண்ணு. எனக்கு மட்டும் அங்கேயும் குரங்கு, இங்கேயும் குரங்கு. தவள தாவாயால மாட்டிக்க கூடாதுன்னு முதல்ல வேலை போய் மாட்டிட்டான். உங்க பொண்டாட்டிக்கு 2 கிலோ மாம்பழம் கொடுத்துருக்காங்க, காசு கொடுங்க. ஏமா என்ன கேட்காம என் பொண்டாட்டிட்ட போட்டு மாம்பழம் கொடுக்காதுன்னு உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? உங்கள்கிட்ட கேட்டாதான் நீங்க மாம்பழம் வேணான்னு சொல்லிடுறீங்க, அதனால தான் ஸ்ட்ரைட்டா உங்க பொண்டாட்டிட்டே கொண்டு கொடுத்துட்டேன். நல்லா வியாபாரம் பண்றேடி நீனு. எவ்வளவு? 100 ரூபாயா? 100 ரூபாயா? அண்ணாச்சி 120 ரூபாய். 120 ரூபாயா? ஏமா போன வாரம் 100 ரூபாய்க்கு தானே கொடுத்த? கரண்ட் பில் விலை எல்லாம் ஏறிடுச்சு இல்ல, அதனால தான் மாம்பழ விலையும் ஏறிடுச்சு. ஏண்டி கரண்ட் பில் ஏறினதுக்கும் மாம்பழம் விலை ஏறினதுக்கு என்னடி சம்பந்தம்? கரண்ட் வச்சு தானே மாம்பழத்தெல்லாம் பழுக்க வைக்கிறேன். இந்த வாரம் உப்மா வாரம். உப்புமா வாரமா? இன்னைக்கு நொய் திங்கள், நாளைக்கு சேமியா செவ்வாய், அப்புறம் கோதுமை புதன், கேழ்வரகு வியாழன், கிச்சடி வெள்ளி. சனி ஞாயிறு ஸ்பெஷல். இந்திய சமையல் கலையில் முதல் முறையாக முந்திரியும் திராட்சையும் இணைந்து வழங்கும் கல்கண்டு